يا شباب الحق عودوا عن حمى الإسلام زودوا فجروا الطاقات فيكم أنتم الفجر الجديد يا شباب الحق عودوا عن حمى الإسلام زودوا فجروا الطاقات فيكم أنتم الفجر الجديد في أياديكم خلاصا فابدأوا البذل وجودوا همة சூனியத்தை நம்பியவன் முஷ்ரிக் என்று சொல்வதற்கு இன்னொரு அடிப்படையை வைப்பார்கள். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், 3 மனிதர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள். 3 மனிதர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள். அதுல ஒருவர் யார்? முஃமினும் பிஸஹரின். அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் என்று சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லுகின்றேன், உலகத்திலே அரபியில் அஹ்மத் இருக்கிறது, ஆங்கிலம் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது, தமிழ் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு அஹ்மதில் இருந்து இப்படி அபூதர்தா வாயிலாக வருகிற ஒரு ஹதீஸ பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரட்டும், அல்லது போட்டோ காப்பி அடிச்சு, இன்றைக்கு அது கூட தேவையில்லை, போன்ல அப்படி என்ன ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாம். ஏழுமுண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதியிலிருந்து என்ன செய்யுங்க, அஹ்மதிலிருந்து எடுத்து காட்டுங்க. இல்லை என்பது முதல் அவங்களோட புத்தகம் நெடுகிலும் போட்டிருக்கிற இலக்கத்தில் அஹ்மதுல ஹதீஸ் வரல. அன்பார்ந்தவர்களே, சரி வந்தது என்று வைத்துக் கொண்டால் அந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன? நம்ம சூனியம் ஒன்று இருக்குது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் வரும் சொல்றோம். சூனியத்தை மறுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சூனியம் ஒன்று இருக்குது, அது பொய்ப்பித்தலாட்டம் சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? சூனியம் இருக்குது என்று சொன்னவன் சூனன் நுழைய முடியாது, நீங்களும் தான் இருக்குதுன்றீங்களே, உங்களையும் பார்த்து தான் நரகவாதி என்று சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? சூனியத்தை நம்பி பின்னால போகாதீங்க. நம்ம சூனியம் ஒன்று இருக்குது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் வரும் சொல்றோம். சூனியத்தை மறுக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சூனியம் ஒன்று இருக்குது, அது பொய்ப்பித்தலாட்டம் சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? சூனியம் இருக்குது என்று சொன்னவன் சூனன் நுழைய முடியாது, நீங்களும் தான் இருக்குதுன்றீங்களே, உங்களையும் பார்த்து தான் நரகவாதி என்று சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? சூனியத்தை நம்பி பின்னால போகாதீங்க. இஸ்லாம் தான் சொல்லுது சூனியம் ஒன்று இருக்குது, போகாத என்று சொல்லுது. நீங்க சூனியம் ஒன்று இருக்குதுன்னு செய்ய போனால் ஒரு வகையில சூனியக்காரன் போய் நீ செஞ்சு பாருன்னு சொல்றதுதான் என்ன, சுவர்க்கத்துக்கு கொண்டு போகாது. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? எனவே அன்பாண்டவர்களே, அஹ்மதிலே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா அஹ்மது பிரதியையும் எடுத்து பார்க்கட்டும். இல்லை என்றால் அவரவர்களுடைய லைப்ரரியில் இருக்கக்கூடிய அஹ்மதை பெரட்டி எங்கேயாவது 2 தாள் அப்படி ஜாயிண்ட கிழிச்சாவது ஒரு போட்டோ காப்பி எடுத்து தரட்டும். எங்க அப்படி ஒரு ஹதீஸ் அபூதர்தா வாயிலாக வந்திருந்தால், வரவில்லை என்பது ஹதீஸுகளை, முஸ்னதுகளை, உசூலுகளை ஆய்வு செய்த அறிஞர்கள் நிரூபணமா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் சூனியம் ஒன்று இருக்குது என்று சொன்னவன் அல்ல. சூனியம் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னால போய் சூனியம் செஞ்சு சூனியம் வெட்டி சூனியக்காரனுக்கு உள்ள அதிகாரம் எல்லாம் இருக்குது என்று சொன்னால் அந்த பிரச்சனை. குர்ஆனையும் ஹதீஸையும் 1400 வருடம் பாதுகாத்த சஹாபாக்களும் சரி, தாபியங்களும் சரி, தபவு தாபியங்கள், இமாம்கள், முஹத்திதீன்கள், ஃபுகாக்கள், இன்று வரைக்கும் அந்த குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்த எல்லா அறிஞர்களும் சொன்னது என்ன தெரியுமா? சூனியம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனும் தீங்கு வரலாம். நம்ம மீது பெரிய ஒரு அபாண்டத்தை சுமத்துவாங்க. என்ன தெரியுமா? சூனியக்காரனுக்கு அல்லாஹ்ட பவரை கொடுத்துட்டானுங்க. நஊது பில்லா. ஒரு முஸ்லிம் மீது படுதூறு சொல்லலாமாங்க? ஒரு முஸ்லிம் சொல்லாதது அவன் மீது பழி சுமத்தலாமாங்க? எங்கள் பின்னால் தொழக்கூடாது என்றும் எங்களுடைய பள்ளிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் வீண் அபாண்டத்தை சுமத்தி அல்லாஹ்ட அதிகாரத்தை சூனியக்காரனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களே அப்பா, எங்கேயாவது நாங்க சொல்லி இருக்கிறோமா? யாராக இருக்கட்டும், இஸ்மாயில் சலபியா இருக்கட்டும், அன்சார் மௌலவியாக இருக்கட்டும், முஜாஹித் பின் ரசீனாக இருக்கட்டும், சூனியத்தை பற்றி பேசுகின்ற யாராக இருக்கட்டும், எங்கேயாவது அல்லாஹ்வுடைய அதிகாரம் சூனியக்காரனுக்கு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையே சகோதரர்களே. அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனுடைய தீங்கு பழிக்கலாம்னு சொல்லும் பொழுது ஏன் சகோதரர்களை ஒட்டுமொத்தமா நம்ம மீது சிறுக்கு பழியை போட்டு குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற சமூகத்தை பிரிக்க முயற்சி செய்கிறீர்கள்? வேண்டாம் சகோதரர்களே.